ஃப்ளூட்டுக்கும் வயலின்ஸுக்கும் அந்த சுரம் தான் ஜீவனை கொடுக்குன்றது எப்படி சார் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும்? அதை பண்ணார் சார் அவர் தளபதியில். எகெயின் தளபதிட்டு வரும்போது தூரு அப்படி பண்ணார். அந்த 2 நிமிஷம் டூயிட் கொடுத்தாரு. அந்த ஷோவை நான் போகும்போது அப்படி வருவார் என்ட்ரி. அது என்னன்னா போயிட்டா அந்த காற்று அடிக்குது, அந்த விண்டுக்கு, அந்த விண்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க எப்படி யோசிச்சுருக்கான் பாருங்க. அந்த ஆள் எப்படி சார் படைச்ச பிரம்மா தான் கண்ணை முடின்னு அப்படி எதிர்க்கான் இந்த குழந்தைக்கு. அப்படி சரஸ்வதி எப்படி தெரியுமா அப்படியே ஒட்டுன்ட்டா குஷன் போட்டு, நான் வரமாட்டேன் அந்த சின்ன குழந்தைலாம் நம்ம முதுகில் ஏறு, நான் இறங்க மாட்டேன். அந்த மாதிரி சரஸ்வதி தேவி ராஜா சார் நான் நெஞ்சில் உட்காந்து வரமாட்டேன்னு அடம்பிச்சு உட்காந்துரும். அதுதான் நான் சொல்லுவேன். இல்லைனா ஒரு அசாத்தியமான இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் பண்ணார் சார் அவர். நான் ஏன் அவர் பாட்டு இவ்வளோ ஆர்என்டி நான் வேறு கம்போசர் நான் தேடினேன் சார். ஐ வாஸ் சர்ச்சிங் சார். என்னால் எடுக்க முடியல சார். ஆர்என்டி இப்படி பண்ண முடியல சார். இவர் பண்ண அந்த பருஷாத்மெல்லாம் நான் எம்எஸ்சி சாருக்கும் பண்ணியிருக்கேன். எம்எஸ்சி சார் எல்லாம் இவங்கெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னா அந்த இசையை தாண்டி அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சார். பணத்தை தாண்டி அந்த இசையை வந்து தான் போனதுக்கப்புறமும் பேசணுன்ற ஒரு வெறி அவங்களுக்கு. அதுதான் கர்ணன்லாம் வந்து இன்றைக்கி என்ன ஒரு கர்ணன் மாதிரிலாம் இனிமேல் படமே வராது சார். அந்த மாதிரி மியூசிக்கும் வராது. நம்ம என்ன நீங்கள் நான்லாம் ரொம்ப கிஃப்டட்.